ஏசு டாக்டர், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏசு டாக்டர். மொபைல் டாக்டர் அது கள்ள டாக்டர். சார்ஜிங் நின்றுச்சுன்னா நின்று போயிருங்க. மொபைல் டாக்டர் அது கள்ள டாக்டர். சார்ஜ் இல்லைன்னா அது நின்று போயிருங்க. ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போனோங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எங்க பெரியம்மா என்ன பண்ணுச்சு? ஆமென் ஹல்லேலூயா. சரி போயிட்டு வாடா, ரொம்ப நாளாக வரலைங்கன்னு. ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா? வாடா, ரொம்ப நாளாக இந்த சபைக்கு வரல அப்படின்ட்டு அன்பு பாசங்களெல்லாம் கூட்டு வச்சுருக்கிறார். எதுக்காக? ரட்சிப்புக்காக. ஆமென். ரொம்ப நாள் வராதவங்களை யார் கை தூக்குங்க. இன்னைக்கு வந்தவங்களை யாருக்கு கை தூக்குங்க. இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். நம்மளெல்லாம் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாருங்க அந்த பரிசுத்தர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் கிடையாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நீ தள்ளப்பட்டிருக்கலாம், உன்னதம் மூளைக்கல்லாக பயன்படுத்த போகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தள்ளப்பட்டதா மூளைக்கு தலைக்கல்ல. நாதன் பாஸ்டர் தள்ளிட்டு இருந்தாரு எனக்கு பெங்களூர்ல தலைக்கல்ல. ஆமென் ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆமென். பாஸ்டர் சொல்லுவாரு, வாப்பா பிரேயருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். போயிட்டு அந்த கார்மெண்ட்ஸ் கிட்ட நிற்பேன். இப்படியே 3 அடுக்கு மாடி. ஆமென் ஹல்லேலூயா. பாஸ்டர்னால ஏற முடியாது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் சாப்பிட்டு போயிட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா வயிறுப்பா சாப்பிட்டு போயிட்டேன். பாஸ்டர் தூக்கின்னு போக முடியல. ஆமென் ஹல்லேலூயா. நான் தூக்கின்னு போனேங்க 3 அப்டர். அதனால தான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தூக்கி இங்கே வச்சிருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரன் சாதாரண நினைக்காதீங்க. ஆமென். எலியாவோட எலிசா கிட்ட இருக்கிறதா ரட்டத்தனையான அபிஷேகம். ஆமென் ஹல்லேலூயா. அந்த இருந்து உருவாக்கி வந்தவர் தான் அன்புராஜ் ஒரு பிரதர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரரோட ஆமென் ஹல்லேலூயா எலிசாவுல இருக்கிறதா வல்லமையானது. ஆமென். நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமை காண்பீங்க. ஆமென் ஆமென். நான் என்ன பண்ணிட்டேன், 3 ஃப்ளவர் எடுத்துன்னு போனேன்ட்டு ஒரு இடத்துல நிறுத்தி எடுத்துன்னு போனேன். ஆமென். 2வது நாள் கூப்பிட்டாரு, இன்னொரு 10 நாள் விட்டு, ஏப்பா வாப்பா அந்த கார்மெண்ட்ஸுக்கு ப்ரேயர் போகலாம்னா. கார்மெண்ட்ஸ்க்கு பாஸ்டர் நான் சாப்பிடாத வந்துடுறேன் அப்படின்ட்டேன். ஆமென். பார்த்தேன், போயிட்டு இறங்கி தூக்கி 3 ஃப்ளவர் நிறுத்தாம போயிட்டேன். ஆமென். உபவாசத்துல தான் வல்லமை. ஆமென். நீ உபவாசம் எடுத்தா எது ஜெயிக்க முடியாது ஜெயிச்சிடலாம். ஏன்னா உனக்குள்ள இயேசு இருக்கிறாருங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் ப்ரேயர் பண்ணிச்சு, எனக்கு நல்லா ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? நல்லா ஆயிடுச்சு. நான் அதுக்கு சர்ச்சுக்கு போனோம். அந்த அம்மா அடுத்த வாரம் போனோம் நாம. ஆமென். ரட்சிப்பு கொடுத்தாரு, நம்ம ஏன் போனோம்? ஆமென் ஹல்லேலூயா. நீ மட்டும் இல்லைங்க, வீட்டாரெல்லாம் நேசிக்கிறார் கர்த்தர். ஆமென். நீ ஒரு ஆளா வந்து நிற்கிறான், நாளைக்கு 4 பேர் இட்டுன்னு வரணும். இங்க என்ன எப்படி வரணும்? இட்டுன்னு வரணும். இங்க நீங்க எதுக்கு? ஏசப்பா பாசமா அழிச்சு ரட்சிப்பு தராருங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாதவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நிறைய பேருக்கு இந்த சந்தோஷம் இல்லை. நான் முடிக்கவே மாட்டேன். நான் ஹல்லேலூயா. நான் முடிக்கவே மாட்டேன். 3 மணி நேரம் சாப்பாடு இல்லை, கஞ்சி தண்ணி இல்லை உங்களுக்கு. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் இல்லாதவங்க அதுக்கு ஹல்லேலூயா போட்டா என்ன பண்றது? ஆமென். அப்ப எல்லாருமே சந்தோஷம் தான். ஆமென். அப்புறம் நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சுல்ல அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். சண்டே சர்ச்சுக்கு போகல. சண்டே 11:50க்கு ஒரு ஃபோன் வருதுங்க. மொபைலில் வந்து அப்போ மொபைல் கிடையாது, எங்கள் மாமா கிட்ட தான் இருந்துச்சு. என் பேர் சதாசிவம். ஆமென் ஹல்லேலூயா. உனக்கு தான் இந்த ஃபோன் வருது, யாரோ பண்ணிருக்கிறாங்கன்னாங்க. ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஃபோனை எடுத்து பேசினா அதே நாதன் பாஸ்டர் மறுபடியும் மொபைலில் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆமென் ஹல்லேலூயா. நாதன் பாஸ்டர் செய்யலீங்க, இயேசு செய்யறாருங்க. ஆமென். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நாதன் பாஸ்டர் நம்ம எப்படி நம்பர் கொடுக்கல? ஆமென் ஹல்லேலூயா. நீ அன்பு பிரதர் பாஸ்டருக்கு நம்பர் கொடுக்கலனா இவங்க நம்பர் இயேசுக்கு தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. உங்களை எப்படி தட்டி கூட்டிட்டு வரணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் போயிட்டு
வந்து பாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கலான்ற. நான் எதுக்காகப்பா உனக்கு ஃபோன் பண்ணணும்? நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? ஆமென். நீ வந்த நல்லாச்சு போயிட்டு நான் எதுக்கு ஃபோன் பண்ணோம்? இன்னைக்கு நைட்டு நீங்கள் யார் யார் அப்படி நினச்சிக்கிறீங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஃபோன் பண்ணுவார். ஆமென். அடுத்த வாரம் வந்து சபைக்கு வரணும் நீங்கள். ஆமென். இந்த சபை வந்து பெருசா வளரணும். ஆமென். இந்த சபையை வானத்தின் வாசல் சபையா உருவாகணும். இது தேவனுடைய கூடாரமா உருவாகணும். தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இந்த இடத்துல மாறப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க தான் தூணுங்க. ஆமென். என்ன நாங்கம்மா வயசாகி பிடிக்கிறோம், நாங்க எப்படி தூணுங்களான்ட்டு இந்த அம்மா நினைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை துதிக்க தான் சொல்றாங்கம்மா. ஹல்லேலூயா. யுத்தம் செய்வதெல்லாம் அவர் செய்யறார். ஆமென். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:14. யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க சும்மா இருப்பீர்கள். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து கம்முன்னு கிடக்கணும். நீங்க ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வந்து ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். ஆயாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. பாக்கியமானி. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து கர்த்தர் உன் கூடவே இருக்கிறாரு. யார் கூட? என் கூட இல்ல, உன் கூட இருக்கிறாரு. ஆமென். நீ இப்படி சொன்னேன்னு வச்சுக்க, ஆமென், கர்த்தர் உனக்குள்ள வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஆமென். நாம என்ன இருக்கணும்? சும்மா இருக்கணும். இங்க வந்து துதிச்சுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் அவருடையதுங்க. அவர் பார்த்துக்குவாரு. ஆமென். நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு அடி எடுத்துட்டாங்கன்னு நீ சண்டை போடக்கூடாது. ஆமென். அப்படியெல்லாம் சொல்ல ஆண்டவர். ஆமென். அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நம்ம எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். அவர் சுபாவம் இருக்கணும் நமக்குள்ள. கண்ணு எப்படி இருக்கும்? இந்த கண்ணு தான் இந்த சரீரத்துக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கும். இந்த கண்ணு இருளடிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சரீரம் பூரா கருப்பாயிரும். அதுதான் பிசாசு. ஆமென். அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு தோட்டத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து நானும் உங்களோட வரேன். ஓடலாமா? ஓ பாத்தியமா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஓடலாம். ஆமென். ஆமென். இப்படிதான் இருக்கணும். கொரோனா வந்துச்சுன்னா ஏய் கொரோனாவே வராது போ அப்படின்னு இயேசுவின் நாமத்துல போன்னா போயிடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் பாஸ்டர் கிட்ட கேட்டேன் நானு. ஆமென். சொல்றாரு, நான் எதுக்காக இப்போ போன் பண்ணேங்க? எனக்கு இயேசுவே கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் எப்படி கூப்பிடுறாரோ அப்படிதான். அவன் எப்படி கேட்டா வருவான், அப்படிதான் கூப்பிடுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் உபத்திரவத்தின் குகையில ஆமென் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிதான் கூப்பிட்டாரு. ஆமென். இந்த உலகமே முடிஞ்சிச்சு. ஆமென். இந்த உலகமே முடிஞ்சிச்சு. ஆமென். நான் என்ன நினைச்சேன்? என்ன கடவுளை உனக்கு பாவம் செஞ்சேன்? எங்க தாத்தன் தானே மந்திரவாதியானா? ஏய் 7 ஜென்மத்துக்கு வரண்டா அப்படின்றாரு ஏசப்பா. ஆமென். ஒரு முறை இல்ல 7 முறை வரன்றாரு. நீ எனக்குள்ள ஓடி வந்துரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிற சர்வ நிழலில் தங்குவான். ஆமென். நீ எனக்குள்ள வந்துடணும். இல்லைன்னா பாவ சாபம் வரணும்னா நீ அப்படியே போயிடணும். ஆமென். இங்க வந்தா பாவம் போயிடும், சாபம் போயிடும், பரிசுத்தம் உண்டாயிரும். ஆமென். உங்க ஆத்மாலாம் பரலோகத்துக்கு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. மொபைல் டாக்டர் அது கள்ள டாக்டர். சார்ஜ் இல்லைன்னா நின்று போயிருங்க. இந்த மொபைல் எல்லாம் என்ன போகும்? கள்ள டாக்டர் ஏமாத்துறது. அதெல்லாம் சார்ஜ் இல்லைன்னா என்ன போயிடும்? நின்று போயிடும், வேலைக்கு ஆகாது. ஆபரேஷன் தியேட்டர்ல பரிசுத்தாவி டாக்டர், ஆபரேஷன் மிஷின் சத்தியவேதங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல பரிசுத்தாவி டாக்டர், ஆபரேஷன் மிஷின் சத்தியவேதங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி ஒரு மேல வரும்பொழுது அவன் பலன் அடையறாங்க. ஆமென். வாசிப்போமாக. அது அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா
யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைய பரியந்தம் சாட்சிகளாயிருப்பேன். எனக்கு சாட்சிகள், எனக்கு இல்லைங்க, ஏசப்பாவுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. என்னை அனுப்புனாரு, நான் வந்தேன், நான் ஒரு மண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அனுப்புனாரு, நான் வந்தேன். நீங்க யாருக்கு சாட்சியா இருக்கணும்? ஏசப்பாவுக்கு, இந்த சபைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபரேஷன் தியேட்டர் இங்க இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. ஆபரேஷன் மிஷின் வந்து இந்த சத்திய வேதம் இதை படிச்சாதான் உங்களுக்கு ஆபரேஷன் நடக்கும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற உபத்திரம் எல்லாம் நீங்க, எனக்குள்ள இருக்கிற உபத்திரம் நீங்க போச்சா இன்னைக்கு? ஆமென். இன்னொன்று, எனக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம் அது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சித்தி என்ன பண்ணிச்சு, வாடா வீட்டுக்கு அப்படின்னுச்சு. ஆமென். நான் போன வீட்டுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. போன உடனே இதாண்டா நீ உனக்கு பார்த்துனுக்கிற பொண்ணுன்னு இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுது, நல்லா அழகாக இருக்குது சார், பாத்திரலாம் பிடிச்சிடலான்டான்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். அவரை நான் நினைக்கலங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது இந்த விஷயத்தவ. ஆமென். அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் சர்ச்சில் நின்றுட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி வந்துட்டேன். ஆனால் பாஸ்டருக்கு தெரியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அவர் பாஸ்டரோடு கூட சொல்லுவார். ஆமென். ஒரு வீட்டுக்கு போய் நிற்கிறேன், இப்படி அடி எடுத்து வைக்கிறேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ஆமென், நீ கொலை பண்ணிட்டு கூட மறுதளிச்சு ஆண்டவர் ஏற்றுக்குவார், கல்யாணத்து விஷயத்தில் மறுதளிக்காத. என்ன சொன்னார்? மறுதளிக்காதனாரு. இந்த பாஸ்டருக்கு எப்படா தெரியும் அப்படின்னு நான். ஆமென். ஆனால் ஆண்டவர் பேசியிருக்கிறாருங்க. உடனே 3 நாள் உபவாசம் போட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. 3 நாள் உபவாசம் போட்ட உடனே சரி பாஸ்டர் கூட்டின்னு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலான்னு போனேன். அவங்க அப்பா வந்துன்னு, இல்லைப்பா அங்கே முனியப்பன் கோயில் இருக்குது, முனியப்பன் கோயிலில் தான் ஆமென் கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, நான் உபவாசம் போட்டுனுக்கிறேன், நான் உங்கள்கிட்ட கேட்டுனுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ரட்சகராக இருக்கிறாரு, ராட்சசர் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரட்சகர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஆமென். உனக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. போயிட்டு இருக்கும்போது வண்டி டமார் அப்படியே கிரீன் கலர்ல முன்னாடி இன்ஜின்ல இருந்து கொட்டுது. பாஸ்டர் என்ன பாடினாரு, ஒன்று நீ பசங்க நான் தள்ளுறேன்னு. ஆமென். தள்ளின்னு போயினே இருக்கிறேன் கிருஷ்ணகிரி ரோட்டில். கொஞ்ச நேரம் விட்டு எங்கள் கேரேஜ் விட்டு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போனால் எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணுறாரு, வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக முனியப்பன் கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. ஆமென். எங்கள் குலதெய்வமே ஈஸ்வரன். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் குலதெய்வமே ஈஸ்வரன். எந்த பொருளும் என்கிட்ட வரல. ஆமென். இயேசு தான் எனக்கு உயிரை எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன உடனே, ஆண்டவரே நான் உபவாசம் எடுத்த 3 நாள், நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? நீ ஒன்றும் செய்யாத, கம்முன்னு கடை. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. போன கம்முன்னு உக்கான்னு இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இது முன்னாடி புளியா மரம் கூட இங்கே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ஒரு புளியா மரத்துக்கு இவர் என்ன பண்ணாரு, சமையல் செய்யணும்ட்டு கல்லை தூக்கி புளியா மரத்துக்கு அடிச்சாரு. ஆமென். அந்த கல் அவர் தலைமையில விழணும். ஆமென், ஹல்லேலூயா. பொட்டுமே விழுந்துட்டு இருக்குது. ஆமென். வாட்டாயிட்டு 3 4 5 டிச்சு போட்டு படுத்துனுக்கிறார் கம்முன்னு. யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? சும்மா இருக்கணும். அதே பாதே போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நான் மாட்டிக்கிறது கிடையாது. அவர் கம்முன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியம் ஆகலையா, நீ கம்முன்னு நான் செய்யறேன்றாரு. ஆமென். இந்த வீடு வாங்க முடியலையா, கம்முன்னு நான் செய்யறேன்றாரு. இந்த உபத்திரம் எனக்கு தீரலையா, கம்முன்னு நான் செய்யறேன்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அடிச்சாரு ஒரு கல் அங்கிருந்து. ஆமென். அவர் போட்டுக்கல, அது இன்னும் என்னன்னா அவர் போட்டுக்கல அவர் மேலே வந்து விழுந்துச்சு. யாருமே போடல. ஆமென், ஹல்லேலூயா. படுத்துட்டாங்க. நானும் பாஸ்டர்லாம் போனோம். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வந்துட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலர் கூட வாசிக்கலாம். 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 16:31. யாரை விசுவாசிக்கணுங்க? பாட்டிமா, யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தரே. ஆமென். ஹalleluya. பாடதான் ராகம் வரும், மூட மூட ரோகம் வந்துடும். ஆமென். ஹalleluya. கர்த்தரை பாடணுங்க, அவரை விசுவாசிங்க, அன்னைக்கு தான் ரட்சிப்புங்க. இன்னைக்கு உலகத்துக்கு ரட்சிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தாரு. ஆமென். ஹalleluya. அவர் வந்ததுனால தான், அவர் விசுவாசிச்சதுனால தான் உலகம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆமென். ஹalleluya. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க?